விஜய் வந்து அப்படி ஒரு டம்ளர் எடுத்து குடித்தாராம். அதை வந்து ஒவ்வொருத்தனா தூக்கிட்டு போய் 10,000 கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேங்கிறான். இது என்ன பார்த்துக்கங்க. விஜய் டம்ளர் குடித்தா 10,000 குடித்தா வாங்கிக்கிறேங்கிறாங்க அப்படின்னு அவர் புஷி ஆனந்த் பெருமை பேசுகிறார். அதுக்கடுத்தது புஷி ஆனந்த் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, எங்கள் கட்சியில் வேறு கட்சியிலிருந்து எவனையும் சேர்க்க மாட்டோம், ஹெலிகாப்டரில் வந்தால் கூட சேர்க்க மாட்டோம். இப்படி ஒரு முட்டாள் இருப்பாங்களே. ஒரு கட்சின்னா மாற்று கட்சியிலேருந்து முக்கியமானவங்க வருவாங்க, அது நான் திறமையானவங்க இவங்களெல்லாம் சேர்த்துக்குவாங்க. எம்ஜிஆர் வந்துக்கிட்டு அதிமுக ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு K.A. கிருஷ்ணசாமின்னு வந்து சேர்ந்தார். அதுக்கடுத்தது எம்எல்ஏக்கள் சவுந்தரராஜன் வந்தார், வந்தாங்க, ஜேபிஆர்லாம் வந்தார், திமுகவில் இருக்கிற நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க. எல்லாத்தையும் எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டார். பாவு சண்முகம் வந்தார், அப்புறம் நெடுஞ்செழியன் வந்தார். என்கிட்ட அந்த கூடாரமே அன்பழகனை தவிர கூடாரமே காலியாச்சு. பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்தார். அப்போ ஒரு கட்சி 100 கட்சியில் இருக்கும் அனுபவசாலிகளை, திறமைசாலிகளை ஏற்றுக்கொள்வது தானே அரசியல் சாதுரியம். இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் இவர் வந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் வந்தாலும் சேர்க்க மாட்டாராம். விஜயகாந்தே வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்தோன்னா அவர் எம்எல்ஏ ஆக்கி சட்டசபையில் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார், அவருக்கு அறிவுரை கூறுவதுன்னு. அதுதானே அரசியல் சாதுரியம். அதனால் விஜய்க்கு வந்து அரசியல் ஆலோசகர்கள் இப்படி இருந்தால் விஜய் 10% ஓட்டை கூட இழக்க நேரிடும்.